அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் திரும்பி வரையில கந்தன் கடையிலேருந்து எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. ஆஹா, எதிரி கையில் மாட்டினா என்ன கந்தலாக்கிடுவாங்க. ஆனால் இவனுங்களுக்கு கந்தன் கடை பிரியாணி கேட்குது. கடவுளே, இவனுங்க என்ன கோலைன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் வெளியே கிளம்புறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எதுக்கும் நம்ம டீமில் இருக்கிற 4 பேர்த்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். அப்பாடா, பார்த்தாச்சு. இப்போ கிளம்புவோம். ஆஹா, ஒரு ஃபிகர் மேட்ரு நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு ஐயா. என்னது, அண்ணன் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். நாமளும் பல இடங்களை தேடிட்டோம், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையே. ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஒருவேளை லிங்கத்தோட ஆளுங்க கோச்சை வாடையெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்களோ? என்னது, தூக்கிட்டாங்களா? தூக்குற அளவுக்கு நம்ம கோச்சா என்ன கோலையா? அவரை யாராலையும் தூக்க முடியாது. எங்கே தான் போயிருப்பாரு? ஒரு வாரம் ஆச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே. எங்க கோச்சா இருக்கீங்க? ஆமாம், ஏப்பா என்ன அடிப்பா, உடம்பு பூரா மாவுக்கட்டு, யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நல்ல வேலை, உசுராவது மிஞ்சிச்சே. ஆஹா, நர்ஸு வர்றா. நாம் அடிபட்டு இங்கே வந்ததுலேருந்து அடிக்கடி பார்க்குற ஒரே முகம் இந்த நர்ஸு தான். ஆனால் ரொட்டியில் மட்டும் ரொம்ப கஞ்சத்தனம் முடிக்கிறா. வந்ததுலேருந்து தனியாகவே கிடக்குறீங்களே, சொந்தக்காரங்க யாரும் கிடையாதாக்கும்? சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் கிடையாது. அட என்ன மனுஷனும், ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா பொண்டாட்டி கூட இருந்திருப்பான்ல. எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை. இப்படி கண்ட இடத்துல அடிபட்டா எப்படி கல்யாணம் ஆகுன்றேன். ஆஹா, இவகிட்ட எப்படி உண்மையை சொல்கிறது? வேண்டாம், நமக்கு என்ன தேவையோ அதை கேட்போம். சரி, எக்ஸ்ட்ரா 2 ரொட்டி கொடு. என்னது எக்ஸ்ட்ராவா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அளவுன்னா அளவு தான். இங்கே பாருமா, நான் யார் தெரியுமா? அட பார்த்தாலே தெரியுத, பேஷண்ட்டுன்னு. பேஷண்ட்டை தாண்டி எனக்கு ஒரு முகம் இருக்குது. அட அந்த முகத்தை சுற்றி தான் கட்டு போட்டு வச்சுருக்காங்களே, அப்புறம் என்ன இன்னொரு முகம்? சரி, முகத்தை விடு, இன்னொரு பேரும் இருக்கு, புரியுதா? அட எத்தனை பேர் இருந்தால் எனக்கு என்ன? சொல்கிறதுக்கு முன்னால் ஏன் அவசரப்படுற? நான் தான் கோவை கோச்சா. எனது கோவை கோச்சாவா? அட நல்ல காமெடி பண்ணுறீங்க. எனது காமெடியா? பின்ன கோச்சான்ற ரவுடி யாரு, அவரோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியாதாக்கும். கோச்சாவும் முன்னவன்னு நீ பார்த்துருக்கிறிய? ஆஹா, அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நம்மளையே பார்த்துருக்கியான்னு நம்மளை பார்த்து கேட்குறாள் ஐயா. கோவை கோச்சா யார் தெரியுமா? லிங்கத்தை அடிச்சு போட்டு கோவை பூரா அந்த கோச்சாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த லிங்கம் கோச்சை மேலே கொல்ல வெறியில் இருக்கிறான். என்னது, நம்ம மேட்ரு இவளுக்கு தெரிஞ்சிருக்கே ஐயா? ஆமாம், லிங்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா? அட என்ற வீட்டுக்காரு லிங்கத்துக்கிட்ட தான் அடியால வேலை பார்க்குறாரு. ஆஹா, இது தெரியாம நான் தான் கோவை கோச்சான்னு வேற சொல்லிட்டேனே ஐயா. ஒருவேளை நம்மளை போட்டு கொடுத்துட்டா? ஆஹா, ஒரே ஒரு ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு என்ன நானே காட்டி கொடுத்துட்டேனே ஐயா. ஏமா, நான் கோச்சாலாம் கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லைனாலும் நம்பிடுவேனாக்கும். அப்பாடா, ரொம்ப நல்லதா போச்சு. ஆஹா, ரவுடியோட பேருக்கு நல்லாதாயா வேல்யூ இருக்கு, ஆனால் ரவுடிக்கு தான் வேல்யூ இல்லை. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு ஐயா. சரி, மெதுவாக எந்திரிச்சு போய் யாருக்கிட்டையாவது செல்ஃபோனை வாங்கி நம்ம டீமுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். A few moments later. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? டேய், நான் தாண்டா கோச்சா பேசுகிறேன். கோச்சா? என்னது கோச்சாவா? ஆஹா, ஒரே வாரத்தில் நம்ம குரலையே மறந்துட்டானுங்களே ஐயா. டேய் நம்புடா, நான் தாண்டா கோச்சா பேசுகிறேன். ஆமாம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆஹா, அடிக்கிற மாதிரியே பேசுகிறான் ஐயா. டேய், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து பேசுகிறேன்டா. அங்கே என்ன வேலை உங்களுக்கு? என்னது வேலையா? டேய்,
பேஷண்டா இங்க அட்மிட் ஆயிருக்கண்டா. என்னது, பேஷண்டாவா? ஆஹா, அதிர்ச்சியாவே கேள்வி கேட்டு நம்மளை பயமுறுத்துறான் ஐயா. ஆமாண்டா, எல்லாரும் கிளம்பி நான் சொல்ற ஆஸ்பத்திரிக்கு வாங்க. நாங்க எல்லாம் நல்லா தானே இருக்கோம் கோச்சா, நாங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும்? அறிவு கட்டவனே, என்ன பார்க்கறதுக்கு கிளம்பி வாங்கடா.